ஹலோ துர்கீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஆடி 1 தலையாடி. இன்றைக்கி சரி அத்தை தேங்காய் கொண்டாந்துருந்தாங்க, தேங்காய் சுடலான்னு காலையிலேயே சொன்னோம். அத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் சுட்டு. இந்த ஆடி மாதம் வந்தாலே எப்படா தேங்காய் சுடுறது வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருப்போம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை சுடணுன்னு. சின்ன வயசில் சுட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு. சின்ன வயசுலலாம் எல்லா நாளுமே சுட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆடிக்கும் தவறாமல் தேங்காய் சுட்டுருவோம். இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைமாக சுடுறேன். தம்பி பாப்பாவுக்குமே ரொம்ப ஆசை செய்யலான்னு சொல்லி காலையிலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆடி மாதம் எப்படா வரும் அப்படின்னே இருக்கும். அந்த தேங்காய் சுட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டு செய்கிறனால எனக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா தம்பியும் வந்துட்டான். தம்பிக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. காலையில் இல்லைன்னு சொன்னான். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஐயோ தேங்காய் சுட போகிறோம் அப்படின்னு. சரி அத்தை இளநீ ஒன்று கொண்டாந்துருந்தாங்க, அது எனக்கு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு மறுபடியும் அக்கா வந்திருந்தாங்க. எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் கொஞ்ச நேரம் ஏதேதோ பேசுனது தெரில, நேரம் போனது. மறுபடியும் கொஞ்ச நேரம் எல்லாம் இருந்து பேசிட்டு மறுபடியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா தான் எடுத்துகிட்டு போய் சரி வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு வெல்லம் அச்சு வெல்லம் எடுத்துக்கிட்டோம். அது 2 போட்டாலே போதும்னு சொல்லி 2 தேங்காய் தான் பாப்பாவுக்கு தம்பிக்கும். சரி 2 தேங்காய் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா குச்சி கொண்டாந்தாங்க அத்தை. குச்சி மறுபடியும் செதுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் பேசிக்கிட்டே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அக்கா தான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் முன்னையே ஊற வச்சுட்டாங்க. பாசிப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி இல்லை. நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எல்லாம் போட்டு வச்சுட்டோம். பாப்பாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. அப்புறம் அக்கா எல்லாம் இது பண்ணி குச்சி போட்டு சொருவிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எடுத்து பிடிச்சி நின்று பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு இதுக்கு அத்தை சின்னதாக ஓட்டை போட்டாங்க. அது போகவே இல்லை. மறுபடியும் சீவி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. அப்புறம் அத்தையும் தம்பி பாப்பா 3 பேரும் அங்கே அடுப்புக்கிட்ட உட்காந்து அத்தை எரிச்சு விட்டுருந்தாங்க. பாப்பாவும் தம்பியும் சுட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு அவங்க வர்றதுக்கு. சரி வாங்க என்னென்ன பண்ணுறோன்னு போய் வீடியோக்குள்ளே லாஸ்ட்டாக போய் பார்ப்போம். வாங்க போகலாம். தர்ஷினி அந்த சைடு திரும்பி நின்று இந்த சைடு பாரு.